வச்சு தியானம் பண்றாரு. அன்ன ஆகாரம் இல்லாம தியானத்துல இருக்காரு. ஏன்னா வெளியில வந்தா சிறுவர்கள் எல்லாம் கல்லால் அடிக்கிறாங்க. சின்ன வயசுலயே ஒரு வெறும் கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்க ஒரு சிறுவனை பார்த்து எல்லோரும் ஒரு நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஞானிகளுக்கு உள்ள ஆரம்ப கட்டத்துல ஞானிகள் யோகிகள் அடையக்கூடிய அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சமா இருக்காது. அந்த மாதிரி அவமானங்கள் தான் அவங்கள மெருகேற்றுதுன்னு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். சித்தர்களை ஆக்குறதே நம்ம பொதுமக்கள் தான். உண்மையான ஒரு சித்தர் இளமை காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வருவார். அப்படி ரமண மகரிஷிக்கு அவ்வளோ அடி உதைகள்லாம் விழுந்திருக்கு. அவர் இந்த பாதாள கோயிலை உட்காந்து தனிமையிலே தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பாடு இல்லை, அன்ன ஆகாரம் இல்லை, தண்ணி கூட குடிக்கல. அவரை பராமரிக்கும் பொறுப்பை இறைவன் யார்கிட்ட கொடுத்தான்? சேஷாத்திரிகிட்ட கொடுத்தார். சேஷாத்திரி சுவாமிகள் அப்படிங்க அந்த சேஷாத்திரி சுவாமிகள் பாதாள கோயிலுக்கு போய் ரமணரை போய் அப்பப்போ பார்த்துக்கிட்டு அவருக்கு அன்ன ஆகாரத்தை கொடுத்து அவர் மேலெல்லாம் புழு பூச்சிகள் உருவாகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு இடத்த விட்டு நகரல அப்படின்னா கரையா புத்து கட்டிருப்பாங்க. பாம்புகள் பல்லிகள் நடமாடக்கூடிய ஒரு இடம் அந்த குகை. அங்கே சேஷாத்திரி சுவாமிகள் ரமண மகரிஷியை பாதுகாத்து, இது மிகப்பெரிய ஒரு பிரபிரம்மம், இது இந்த உலகத்திற்கு நன்மை செய்ய வந்திருக்கிறதுன்னு அப்பவே தெரிஞ்சுக்கிட்டாரு. ரமண மகரிஷியை காத்து இந்த உலகத்துக்கு கொடுத்ததுல முக்கிய பங்கு சேஷாத்திரிக்கு உண்டு. அப்போ ஒரு மனநிலை சரியில்லாதவர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இது போன்ற செயல்களை செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரமண மகரிஷியுடைய ஆசிரமத்துல பிற்காலத்துல சாப்பிடுவாரு. சாப்பிடும் போது சோறையெல்லாம் வாரி இறைப்பார் மேலே கீழே. ரமணரே சில நேரத்துல கடிந்து கொள்வார். ரமணரே சேஷாத்திரி சுவாமிகளை இது போலெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று கடிந்து கொள்வார். ஆனாலும் அவர் கேட்க மாட்டார், எந்திரிச்சு போயிடுவார். சாப்பிட்டாருன்னா அந்த சோறு மேலே ஏறிவார், கீழே ஏறிவார், ஒரு பைத்தியக்காரன் செய்கிற மாதிரி செய்வார். ஆனாலும் அவரிடம் சித்த நிலை, அந்த சித்த நிலையை புரிந்து கொள்வதும் அவரை தெய்வமா மதிச்சாங்க. அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பண்ணாரு. ஒரு முறை ஒரு ஹோட்டலுக்கு போனாரு. அந்த ஹோட்டல்காரர் இரவு நேரத்துல கடையை எடுத்து வைக்கிற நேரத்துல போனார். ஒரு பெரிய மைதா மூட்டை அங்க இருந்துச்சு அந்த ஹோட்டல்ல. அதை தூக்கி அப்படியே ஒரு தண்ணி ட்ரம்ல கொட்டிட்டார். ஹோட்டல்காரர் அதிர்ந்து போயிட்டான்.